மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டே ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. இந்த கிராமத்துல எல்லாம் மொய் விருந்துன்னு ஒண்ணு வைப்பாங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு விருந்து அது. அந்த விருந்துல வைக்கிற கறி குழம்பு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். முக்கால் கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். ஓரளவுக்கு பெரிய துண்டு இஞ்சி வந்து தட்டி வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், ஒரு ஈர்க்கு கறிவேப்பிலை. மட்டனை வந்து ப்ரெஷர் குக்கர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதோட நான் தட்டி வச்ச இஞ்சி துண்டை சேர்த்துக்க போறேன். உப்பு, கறிவேப்பிலை, மஞ்சத்தூள். முதல்ல கறியை நம்ம வேக வச்சுக்க போறோம். இது குழம்புங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம இப்படி இஞ்சி தட்டி போட்டிருக்கிறதுனால மட்டன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இஞ்சியோட ஃப்ளேவரும் மட்டனில் நல்லா இறங்கும். ஸோ இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதோட நான் கொஞ்சோண்டு வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஆயில் விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 80% கறி வேகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் அடங்கினோடனே குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மட்டன் வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 80 to 90% குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். முதல்ல வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுற மசாலாஸ் என்னென்னு பார்த்துடலாம். தனியா 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு, சீரகம், மிளகு எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன், அரிசி வந்து 1 டேபிள் ஸ்பூன். நீங்க எந்த அரிசி வேணா எடுத்துக்கலாம். நான் வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போதும். வெந்தயம் வந்து ரொம்ப போட்டோன்னா கசப்பாயிடும். ஆனா இது போட்டா ஒரு நல்ல யூனிக் டேஸ்ட் கொடுக்கும். அளவு கம்மியா பார்த்து போட்டுக்கோங்க. ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, அதோட 10-15 வரமிளகா. இந்த குழம்புக்கான காரம் வந்து இந்த மிளகா, மிளகு, இஞ்சி இதுல இருந்து தான் வரப்போகுது. நான் தனியா மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போறது கிடையாது. அதுதான் இந்த டிஷ்ஷோட வந்து ஒரு யூனிக் டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து 15 வரமிளகா எடுத்து வச்சிருக்கேன். மிளகா வந்து உங்க சாய்ஸ், நீங்க கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கலாம். இந்த மசாலாஸ் எல்லாமே ஒன்னா போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அளவு கம்மியா பண்ணுங்கிறதுனால நான் ஒரே ஷாட்ல எல்லாத்தையுமே போட்டுறேன். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல கை விடாம ஒரு 2 to 3 minutes ஆகும் எல்லாம் நல்லா வறுத்து வரத்துக்கு. உங்களுக்கு அந்த வாசனைல தெரியும். அதே மாதிரி அந்த கலரும் வந்து மாற ஆரம்பிக்கும். அரிசி வந்து நல்லா பொரியுது. வெந்தயமும் லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2 minutes தான் நான் வறுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த வாசனையிலே தெரியும் நல்லா வறுபட்டுருச்சுன்னு. கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். நம்ம வறுத்ததை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அடுத்ததாக வந்து வரமிளகா நம்ம வறுத்துக்கலாம். மறுபடியும் சொல்கிற காரம் வந்து உங்கள் சாய்ஸ் தான். எப்பயுமே மட்டன் குழம்பு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஆல்ரெடி மிளகு சேர்க்குறவங்கிறதுனால வரமிளகா கூட நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு மிளகா வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்கும், அது பார்த்து போட்டுக்கோங்க. வரமிளகா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு நிமிஷம் கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக அங்கங்கே வரமிளகா வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதையும் நான் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7-8 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி. நம்ம ஆல்ரெடி இஞ்சி போட்டு வேக வச்சுருக்கிறதுனால இஞ்சி ரொம்ப டாமினேட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இஞ்சி வந்து கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அரைக்க போகிறதுல 1/4 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, உடச்ச முந்திரி வந்து ஒரு 10-15 எடுத்து வச்சுருக்கேன். நம்ம முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். இப்போ வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் விட்டு நம்ம வறுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்து வதக்கிக்கிறேன். பூண்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். வெங்காயமும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வரும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். வெங்காயம் ஓரளவுக்கு நிறம் மாறி வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன், முந்திரி பருப்பு, இதோட கசகசா எல்லாமே சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வறுத்தா போதும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை முதல்ல ஒரு சுற்றி எடுத்துக்கலாம்.
ஓரளவுக்கு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிட்டோம் இந்த பொடியை. அடுத்ததான் நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய், கசகசா, அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக, முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். கடைசியாக வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பிரியாணி இலை ஒன்று, பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சும்மா ஒன்று வச்சுருக்கேன். மட்டன் வேக வச்ச ப்ரெஷர் குக்கரே தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் லைட்டாக காஞ்ச உடனே நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன ஏலக்காய், பெரிய ஏலக்காய், இந்த கருப்பு ஏலக்காயும் சேர்த்துருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம் வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் மசிட்டோம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுலாம். ஆல்ரெடி நல்லா வதக்கி அரைச்ச மசாலா தான். இந்த எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் நல்லா. இதில் நம்ம வேக வச்ச மட்டனை தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் மட்டன் வந்து ஒரு 80% தான் நான் குக் பண்ணிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, மிச்சம் 20% வந்து இந்த மசாலாவோட சேர்ந்து குக் ஆகட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். நம்ம மொய் வருந்து கறி குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மொய் வருந்து மட்டன் குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான கிராமத்து டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.